பெல்லாரி மலைக்கோட்டைக்கு மேலே நம்ம போகணும்னா இந்த மாதிரி டெரரான வழியெல்லாம் தாண்டி தாங்க போகணும். இன்னைக்கு நமக்கு பாதையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதனால வழியை கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம கோட்டைக்கு மேலே போயிடுறோம். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், எதிரிங்க வந்து இந்த கோட்டையை தாக்க வந்தாங்கன்னா எது வழின்னு அவங்களுக்கே தெரியாது, அப்படியே திகச்சு போய் நிற்பாங்க. இந்த இடத்த பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் பெல்லாரி கோட்டை இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் நினைக்கல. இந்த இடம்லாம் பாருங்களேன், அந்த பாறை எப்படி இடுக்கல அப்படியே சொருகி நிற்கிது. இதுதாங்க நம்ம வந்த வழி. வந்தவொடனே இந்த இன்னொரு பெரிய குகைக்குள்ளே வந்திருக்கோம். இந்த பாறை பாருங்கள், இதோட அமைப்பை பாருங்களேன். இந்த பெரிய முட்டை மாதிரி ஒரு பாறை இருக்கா, அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இந்த பாறையெல்லாம் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே அங்கே நிற்குதுங்க, சரிவில் அப்படியே நிற்குது. இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தாலாம் இங்கெல்லாம் பாறை விழுந்து கிடக்குது. இதெல்லாம் மேலே தொங்கிட்டு இருந்த பாறையாக தான் இருந்திருக்கும். எல்லாமே தொங்குது பாருங்களேன். வா, அந்த இடுக்கில் பாருங்கள், சின்ன சின்ன பாறை கூட அதை பேலன்ஸ் பண்ணி நிற்கிது. இங்கெல்லாம் மழை பெஞ்சா அப்படியே தண்ணி ஒழுவி ஊற்றும், அந்த மாதிரி ஒரு இடம். இந்த குகைக்குள்ளே போகிறப்ப எப்படி இருட்டாக இருக்குது பாருங்களா, அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த குகையை தாண்டி நம்ம மேலே போனோடனே ஒரு நுழைவாயில் வரும். அந்த நுழைவாயிலில் ஒரு ரகசிய பாதாள அறையே இருக்குது.